நிறைவாக விஷாலமாக நிலவட்டுமாக என்ற துஆ பிரார்த்தனையோடு இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, எல்லா செயற்பாடுகளிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் படைத்தவனை பயந்து அஞ்சி தக்வாவையும் இறையச்சத்தையும் இறை விசுவாசத்தையும் இறை காதலையும் இறை ஞாபகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதனை முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வசியத்து செய்தவனாக வாழும் காலமெல்லாம் எம் குற்றம் குறைகள் பாவங்கள் தவறுகள் தப்புகளை எல்லாம் மறைத்து மன்னித்து நோய்கள் கஷ்டங்கள் கவலைகள் சஞ்சலங்கள் பலாய் முசீபாத்துகள் கண்ணீர்கள் நாவேறுகள் மனவேறுகளில் இருந்து அர்ஹமுர் ராஹிமீன் எம்மையும் எம் பெற்றோர்களையும் எம் குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மனைவி மக்கள் அயலவர்கள் சொந்த பந்துக்கள் எம் துஆவுக்காக வேண்டிக் கொண்டோர் அத்தனை பேரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. பயங்கரமான ஆபாத்துகளில் இருந்தும் குறிப்பாக மருத்துவமனை செலவீனங்களில் இருந்தும் கை கால்கள் முடமாகி போவதில் இருந்தும் படுத்த படுக்கையில் ஆக்கப்படுவதில் இருந்தும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து பயங்கரமான கஷ்டங்கள் கெடுதிகளில் இருந்து எம் எல்லோரையும் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. வானம் பூமிகளினுடைய எல்லா அதாபுகளையும் வேதனைகளையும் பாதுகாப்பானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதாக்களையும் கபூலியத்தையும் மன நிறைவையும் கொண்டதாக ஆக்கி அருள்வானாக. பிஹக்கி சையதினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாக்கியமான பரிசுத்தமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, பறந்து விரிந்து காணப்படக்கூடிய உன்னதமான இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே பல்கி பெருகி காணப்படுகின்ற வளங்களும் கனிமங்களும் அதிகமானது பெருமக்களே. நம்ம சுமந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கின்றதே, நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய வளம் இருக்கின்றதே, அது இலேசானதாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. எங்கிருந்தோ வந்தது, எப்படியோ வந்தது, எந்த முறையிலோ வந்தது என்றெல்லாம் நாம் அதனை சாதாரணமாக கணக்கெடுத்து சென்றுவிடக் கூடாது பெருமக்களே. ஆழமான ஒரு அற்புதமான கிருபைகளையும் ஆற்றல்களையும் கொண்டதுதான் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது. பறந்து விரிந்து மிக பெருமொரு விருட்சமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே எல்லா கனிம வளங்களையும் அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களான இஸ்லாமியர்களிடத்திலே எல்லா கனிம வளங்களும் இருக்கின்றது. பொருளாதாரமாக இருக்கலாம், எக்கனாமிக்கல் ப்ராஸ்பரிட்டியாக இருக்கலாம், அல்லது எஜுகேஷனாக இருக்கலாம். என்ன ஆற்றல்கள் வேண்டுமோ, என்ன வளங்கள் வேண்டுமோ, கனிம வளங்களில் இருந்து, தாது வளங்களில் இருந்து, பொருளாதார வளங்களில் இருந்து, மருத்துவ வளங்களில் இருந்து, எல்லா விதமான அரும் பெரும் செல்வங்களிலும் இன்றைய இஸ்லாமியர்களுக்கு அடித்து யாரும் அங்கு முன்று சென்று விட முடியாது. அந்த அளவு தூரம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளங்கள் அவ்வளவு பெருமிதமானது பெருமக்களே. அது தங்கமாக இருந்தாலும் சரி, வைரமாக இருந்தாலும் சரி, வைடூரியமாக இருந்தாலும் சரி, கோமேதேகமாக ரத்தனமாக, என்ன ஆபரணங்களில் இருந்து அணிகலன்களில் இருந்து உலகத்தில் இருந்த எல்லா விதமான அண்ட சராசரங்களினுடைய ஆட்சிகளின் அதிகாரங்களை எல்லாம் இறைவன் அல்லாஹு தஆலா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள் புகுத்தி வைத்திருக்கின்றான். ஆனால் ஒன்றை அவன் எங்களிடமிருந்து எடுத்து விட்டான் பெருமக்களே. எங்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எது இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியுமோ, எது இருந்தால் உங்களை யாரும் அசைக்க முடியாதோ, எது இருந்தால் நீங்கள் உலகத்திலே ஜாம்பவான்களாக இருப்பீர்களோ, எது இருந்தால் உங்களை எந்த ஒரு கழுகுகளும் ஓநாய்களும் உங்களுக்கு பின்னால் வட்டமிடாதோ, அப்படியான தலை சிறந்த ஒற்றுமை என்ற ஒரு கயிற்றை இன்று எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் இழந்து வெகு நாட்களாகி போனது பெருமக்களே. வெகு நாட்களாகி போனது. எல்லாம் இருக்கின்றது, எல்லா கனிம வளங்களும் இருக்கின்றது, எல்லா ஆற்றல்களும் இருக்கின்றது. இருக்க வேண்டிய ஒன்று ஒற்றுமை, சகோதரத்துவம், வாஞ்சை, சமத்துவம்,
பேணி பாதுகாக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான தகுதி, இது எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தில் இருந்து எடுத்து விட்டான். பெருமக்களே, இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம் இது. சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க, சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்பொழுதும் தலை நிமிர்ந்து தன்னிகரற்று செயற்படக்கூடிய நாங்கள், எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டிய நாங்கள், இன்னைக்கு தலை குனிஞ்சு இருக்கிறோமே. தன்னிகரற்று இருக்க வேண்டிய ஒரு சமுதாயம், எங்களுக்குள் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி நாம வாழ்றோமே. எங்க வாழ்க்கையில நாம இழந்த இழப்புகள் எவ்வளவு தெரியுமா பெருமக்களே? எவ்வளவு தெரியுமா? எல்லாம் இருந்தும் அனாதைகளாக இருக்கின்றோம். அரசியல் இருக்கின்றது, ஆனா அரசியல் அனாதைகள். பொருளாதாரம் இருக்கின்றது, ஆனால் பொருளாதார அனாதைகள். கனிம வளங்கள் இருக்கின்றது, யாரோ ஒருவன் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றான் எங்க கனிம வளங்களை வைத்து. ஏன் தெரியுமா? எங்க கிட்ட இருந்த ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அந்த அற்புதமான சக்தியை இந்த உலகம் இழந்து வெகு காலமாகி போனது பெருமக்களே, வெகு காலமாகி போனது. ஒரு சகோதரனை பார்த்து அடுத்த சகோதரன் அவன் கஷ்டத்தில் பங்கு கொள்வான் என்று பார்த்தா, அவன் கஷ்டப்படுறதை பார்த்து இவன் சிரிக்கிறான், இவன் கஷ்டப்படுறதை பார்த்து அவன் சிரிக்கிறான். குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையோடு நடை பகில வேண்டிய, நடந்து செல்ல வேண்டிய சகோதரர்கள் இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒன்னாக வெட்டி கொண்டு நிற்கின்றார்கள். ஒற்றுமை குலைந்து போனது, சகோதரத்துவம் குலைந்து போனது. எங்கோ கடல் கடந்து இருக்கின்ற நாடுதானே, எங்கோ இருக்கின்ற மக்கள் தானே, ஈமான் தானே அவங்க கிட்ட இருக்குது, இஸ்லாம் தானே அவங்க கிட்ட இருக்குது. அந்நிலை இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு பிரச்சனை தானே, நாங்க என்ன பண்ண என்று சொல்லி கடந்து செல்கின்ற ஒரு சமூகமும் எங்கோ ஒரு மூலையிலே அடிபட்டு கொண்டிருக்கின்றார்களே எங்களுடைய சமுதாயம். அந்த இஸ்லாமிய சமூகத்தை நினைப்பதற்கு கூட இன்னைக்கு யாரும் இல்லை பெருமக்களே. ஏன் தெரியுமா? ஒற்றுமை, சகோதரத்துவம், சமத்துவம் அல்லாஹ் அதை எடுத்துட்டான். அது இல்லாமல், அது அதை இழந்து உங்களினால் ஒரு காலமும் வெற்றி அடைய முடியாது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரத்துவத்தை இழந்து, சமத்துவத்தை இழந்து, ஒற்றுமையை இழந்து உங்களினால் உலகத்திலே பயணிக்க முடியாது என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலஸ்தீன மக்கள் இன்னைக்கு படக்கூடிய துயரங்களை பார்த்து முதலாவதாக சிரிப்பதும் கைதட்டுவதும் வேறு யாரும் அல்ல, எங்களின் ஈமான் என்ற போர்வைக்கில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தான் பெருமக்களே. அவங்க இஸ்லாமியர்கள் இல்லையா? அவங்க கஷ்டப்படவில்லையா? அந்த மக்கள் என்ன எங்களை விடவும் வேறானவர்களா? ஈமான் ஒதுங்கும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையிலே சிரியாவிலே தான் ஈமான் போய் தஞ்சம் புகும் என்றால், அந்த பூமியை நினைத்து அழக்கூடிய மக்கள், அந்த பூமியை நினைத்ததற்காக துஆ செய்ய வேண்டிய மக்கள் இன்னைக்கு சிரித்து கொண்டு வாழ்கின்றார்களே. சிரித்தாலும் பரவாயில்லை, அந்த மண்ணுக்காக நீ என்ன உதவியை செய்தால் என்றால் எல்லாம் இன்று உபத்திரமாக அல்லவா போயிருக்கின்றது. ஒற்றுமை இல்லை பெருமக்களே, ஒற்றுமை இல்லைங்க, சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், உங்களுக்குள் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா? என் உம்மத்துமார்களை நினைத்து நான் பயப்படுவதெல்லாம் நீங்கள் சிறுக்கு செய்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை, நீங்கள் இறைவனுக்கு இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. என் சமுதாய மக்கள் வறுமையில் வாடி வறுமையை கொண்டு இறைவன் அவர்களை அழித்து விடுவார் என்று நான் என் சமூகத்தை நினைத்து பயப்படவில்லை. நாம் பயப்படுறதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்குவீங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை என்ற ஒன்றை அல்லாஹ் எடுத்து விடுவான், அதை நினைச்சு நான் பயப்படுறேன், அதை நினைத்து நான் கவலைப்படுகின்றேன் என்று எங்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் பெருமக்களே. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 7 இடங்களிலே இந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள். நாயகம் மரணிக்கின்ற அந்த திங்கட்கிழமை காலையிலே ஃபஜ்ரினுடைய வேளையிலே பெருமானாரினுடைய பார்வை சஹாபாக்களின் மேல் படுகின்றது. எப்படி படுகிறது தெரியுமாங்க?
எப்படி படுகுது தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நாங்கள் தொழுகையிலே நிற்கின்றோம், எங்களுக்கு இமாமத்தாக சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு இமாமத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தொழுகையிலே தக்பீரை கட்டுவதற்காக நிற்கின்றோம். எங்கள் நாயகத்தினுடைய வதனம் பார்க்காத அந்த முசல்லா, எங்கள் ஹபீபினுடைய உடலை சுமக்காத அந்த முசல்லாவிலே எங்கள் சித்தீக்குல் அக்பர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வது? தொழ வேண்டும் அல்லவா? அதை நிறுத்த முடியாதல்லவா? நாங்கள் தொழுகையிலே நின்று கொண்டிருந்தோம். ஆயிஷா அம்மாவினுடைய ஜன்னல் திறந்தது. ஜன்னலில் இருக்கின்ற அந்த சீலை திறக்கப்பட்டது. சீலையின் வெளியில் இருந்து சீலை திறந்ததும் அங்கிருந்து எங்கள் நாயகம் எங்களை எட்டி பார்த்தார்கள், சிரித்தார்கள். எங்கள் கண்மணி நாயகம் சிரித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அருமையானவர்களே, அதுதான் எங்களை எங்கள் ஹபீபு பார்த்த இறுதி தருணமும் அதுதான், நாங்கள் அவர்களை பார்த்த இறுதி தருணமும் அதுதான். அவர்கள் பார்த்து சிரித்துவிட்டு மூடினார்கள். நாங்கள் சந்தோஷம் எதிலே தொழுதோம், நாங்கள் சந்தோஷ மிகுதியிலே தொழுதோம். எங்கள் நாயகம் வந்து விடுவார்கள், எங்களுக்கு இமாமத்து செய்வார்கள், எங்கள் ஹபீபு எங்களை விட்டும் செல்ல மாட்டார்கள், அவங்களுக்கு நோய் குணமாகிடும் என்ற சந்தோஷத்திலே தொழுதோம். ஆனால் அதுதான் எங்களுக்கும் அவர்களுக்குமான இறுதி பார்வையாக இருந்தது. அன்னைக்கு பார்த்த பார்வைக்கு அர்த்தம் எங்களுக்கு தெரியல. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், அன்னைக்கு பார்த்த பார்வைக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியலங்க. ஏன் அந்த பார்வை, ஏன் அந்த சிரிப்பு தெரியுமா? அது கொஞ்ச காலத்திற்கு பின்னால் நாங்கள் புரிந்து கொண்டோம். என் உம்மத்துமார்கள் எப்பொழுதும் ஒரே சஃபிலே தோளோடு தோள் நின்று காலோடு கால் நின்று என் உம்மத்துமார்கள் ஒற்றுமையோடு இருக்கின்ற வரையிலும் என் உம்மத்தை யாராலும் அசைக்க முடியாது என்கிற அந்த ஆசை கனவிலே, அந்த ஆசை பார்வையை பார்த்துத்தான் சிரித்தாங்க எங்கள் நாயகம் என்கிறது எங்களுக்கு அப்பொழுது புரியவில்லை. பின்னாடி புரிந்தது என்பார்கள் சஹாபாக்கள் என்று சொன்னால். அருமையானவர்களே, சஃப்புகளில் நாங்களும் நிற்கின்றோம் தான், ஆனால் எங்களின் கல்புகள் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றது. குரோதத்தோடு இருக்கின்றோம் பெருமக்களே. நீயா நானா என்ற போட்டியோடு இருக்கின்றோம். உனக்கு வேண்டுமா எனக்கு வேண்டுமா என்ற கபடத்தோடு இருக்கின்றோம். கபடத்தை சுமந்த கல்விலே இறைவன் இருப்பது இல்லை. பொறாமையை சுமந்த இதயத்திலே இறைவன் இருப்பது இல்லை. நீங்கள் கபடத்தையும் கசடையும் பொறாமத்தையும் கீபத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ண வேண்டும் என்கின்ற கல்விலே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்கள் இன்று 1000 ரக்காத்துகளை தொழுதாலும் அந்த ரக்காத்துகள் எதுவும் இறைவனுக்கு தேவை கிடையாது பெருமக்களே. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக, சமூகத்தை குழப்புவதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு நான் இறைவனை சந்தித்தால் அந்த சந்திப்பை அவன் ஒரு பொழுதும் விரும்புவது கிடையாது. குர்ஆன் சொல்லுது, ஒல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல். கொலை செய்வது எவ்வளவு பாவம் தெரியுமா? கொலை செய்வது எவ்வளவு பாவம் தெரியுமா? ஒரு ஆன்மாவை கொலை செய்வது, மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. ஒரு மனிதன் ஒரு நஃப்ஸை, ஒரு மனிதனை அநீதமாக கொலை செய்தான், அல்லது ஊரிலே குடும்பத்திலே அவன் சமூகத்திற்கு மத்தியில் பிளவுகளை, பிரச்சனைகளை, ஃபஸாதுகளை ஏற்படுத்தினான் என்றால் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. முழு உலக சமூகத்தையும் குழப்பியவன், கொலை செய்தவனை போன்றவன் என்ன குர்ஆன் சொல்லுதுங்க, குர்ஆன் சொல்லுது. அருமையானவர்களே, அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா, கொலை செய்வதை விட கொடுமையான பாவம் என்ன தெரியுமா? கொலை செய்வதை விட கொடுமையான பாவம் அஷத்து மினல் கத்ல் வல் ஃபித்னா. ஃபித்னத்தை ஏற்படுத்துவது, குழப்பத்தை விளைவிக்கிறது, பிரச்சனையை விளைவிக்கிறது, சமூகத்துக்கு மத்தியே குழப்புறது, சகோதரத்துவத்துக்கு மத்தியில் குழப்புவது, குடும்பங்களுக்கு மத்தியில் குழப்புவது. சில மக்களுக்குள்ள வேலையே அதுதான், சில மக்களுக்குள்ள வேலையே அதுதான். சந்தோஷமாக ஒரு குடும்பம் இருந்தால் அவனால் ஜீரணிக்க முடியாது, சந்தோஷமாக ஒரு சமுதாயம் வாழ்ந்தால் அவனால் ஜீரணிக்க முடியாது. இப்லீஸ் எடுக்கின்ற முதலாவது ஆயுதம் என்ன தெரியுமா பெருமக்களே?
இப்லீஸ் எடுக்கின்ற முதலாவது ஆயுதம் என்ன தெரியுமா? குரோதத்தை உங்களுக்கு மத்தியில் விதைப்பதுதான். அதனாலதான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு போராடினார்கள் தெரியுமா? எங்க நாயகம் அந்த சமூகத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக ஹவுஸ் அஸ்ரஜி போன்ற கிளையார்கள் 120 வருடங்களுக்கு மேலாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த சமூகத்தை சமாதானப்படுத்தினார்கள். முதலாவது அவங்க எடுத்தது அதுதாங்க. இன்னைக்கு ஹஜருல் அஸ்வத் கூட எத்தனையோ வரலாறுகளை சொல்லலாம், ஹஜருல் அஸ்வத்தினுடைய வரலாறுகளை எத்தனையோ சொல்லலாம். ஆனால் எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய கரத்தில் இருந்து கஅபாவில் பதிக்கப்பட்ட ஹஜருல் அஸ்வதும் கூட 4 கூட்டத்தார்கள் கோத்திரத்தார்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் நால்வரும் ஒருவரே, நிறத்தால் மதத்தால் இனத்தால் மொழியால் நீங்கள் வேறுபட்டிருந்தாலும் நீங்க 4 பேரும் ஒண்ணுதான், உங்கள ஓட ரத்தம் ஒண்ணுதான், எங்களோட வாங்க, உங்களுடைய ஒற்றுமைகளை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி எங்கள் நாயகம் யாரையும் வீணாக்கவில்லை. பெருமக்களே, நாயகம் யாரையும் வேறாக்கி பார்க்கவில்லை, ஒற்றுமையை விதைத்தார்கள். மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை சமத்துவத்தை விதைத்தார்கள். பெருமக்களே, உங்களுக்கு தெரியுமா, ஒற்றுமைக்காக சமூகத்துக்காக குரல் கொடுத்த ஒரு எறும்பை நாளை மறுமையிலே இறைவன் சொர்க்கம் அனுப்புவான். அந்த எறும்புடைய பெயரிலே அல்லாஹ் சூரத்து நம்லை உண்டாக்கினான். சூரத்து நம், எறும்பினுடைய சூரா என்று ஒரு எறும்பை அல்லாஹ் புகழ்றான். ஏங்க ஒரு எறும்பு அல்லாஹ் புகழ்றதுக்கு ஏங்க காரணம்? என்னங்க பேசிச்சு அது? காலத்து நம்லத்துன் யா யுகன் நம்லுதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான். என்ன சொல்லிச்சு? எறும்பு ஊந்துக்கிட்டு போகுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் பட்டாளமும் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்லுது, என் சமூகத்தவர்களை ஓடி சென்று உங்களுடைய வீடுகளுக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள். எறும்போடு என்ன பெரிய பெரிய பவராகவா இருக்கும்? எறும்பினுடைய வீடு இரும்பு கோட்டையாங்க. எறும்பினுடைய வீடு என்பது சாதாரணமான மண் வீடு அல்லவா? அதனுடைய வார்த்தையை இறைவன் மதித்தான். பெருமக்களே, அதனுடைய வார்த்தையை இறைவன் மதித்தான். என்ன சொல்லுது? சுலைமானும் அவர்களுடைய பட்டாளமும் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குதிரைகளின் குளம்புகளில் நீங்கள் மாட்டி போனால் நசுங்கி போவீர்கள். ஓடி போய் ஒளிஞ்சிக்குங்க, ஓடி போய் ஒளிஞ்சிக்குங்க. இதை கேட்டு தபஸ்ஸம் ஃபதபஸ்ஸம லாஹிகா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜை கற்றுக் கொடுத்தானே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த எறும்பினுடைய வார்த்தையை கேட்டு சிரித்தார்கள். அல்லாஹ் தஆலா சமூகத்திற்காக குரல் கொடுத்த ஒரு எறும்பை சில ரிவாயத்துகளின் பிரகாரம் நாளை மறுமையிலே அந்த எறும்புக்கு ஒரு இளைஞனின் உருவத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நீ சமூகத்தை நேசிச்சாய், உன்னுடைய சொசைட்டியை நீ சந்தோஷப்படுத்தினாய், உன் சொசைட்டியை நீ பாதுகாக்கணும்னு ஆசை வச்சாய், அதுக்காக உனக்கு தார் கிஃப்ட் எடுத்துட்டு போ, அதுக்காக உனக்கு தார் கிஃப்ட் எடுத்துட்டு போன்னு ஒற்றுமையை வலியுறுத்தி ஒற்றுமையை ஆசை வைத்த ஒரு எறும்புக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் என்றால், ஒற்றுமையை சீரழித்து விட்டு நீங்கள் 1000 குர்ஆன்களை ஓதி முடிச்சாலும் வேலை இல்லைங்க. நீங்க எத்தனை குர்ஆன்களை முடிச்சாலும் வேலை இல்லை. எத்தனை தக்பீர்களை தஹரீம்களை நீங்கள் செய்தாலும் வேலை இல்லை. எத்தனை தடவைகள் நீங்கள் ஹஜ் உம்ராவுக்கு போனாலும் வேலை இல்லைங்க. குடும்பத்தை பிரிக்கிறீங்களா? ஊரை பிரிக்கிறீர்களா? சமூகத்தை பிரிக்கிறீர்களா? சமூகத்திலே சகோதரத்துவம் வர விடாமல் தடுக்கிறீர்களா? அந்த சமூகத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றீர்களா? அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் உங்களுக்கான பெயர் வேறு என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு கிடைச்சிருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் தான். நான் இந்த சப்ஜெக்டில் நான் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் நான் எடுத்துட்டு வந்த கன்செப்டுக்கு நான் இன்னும் போகிறேன். பெருமக்களே, ஒற்றுமை அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. ஒற்றுமை என்கின்ற கயிறு உங்களுக்கு வேணும், பிரிஞ்சிடாதீங்க. நீங்க பிரிஞ்சிடாதீங்க. நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களை வேட்டையாடுவதற்கு ஓநாய்கள் காத்து கொண்டிருக்கின்றது. வெறி நாய்களும் வேட்டை நாய்களும் கழுகுகளும் உங்களை காத்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு எங்களுடைய சமுதாயம் பந்தாடப்படுவதற்கு முக்கியமான காரணமே அதுதான் பெருமக்களே, முக்கியமான காரணமே அதுதான்.
ஒரு 10 வருடம் 20 வருடத்திற்கு முன்னால் எங்களுடைய ஆபாக்கள் ஒற்றுமையோடு செயற்பட்டார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், மன நிம்மதியோடு வாழ்ந்தார்கள். எல்லா ரிசுக்குகளினுடைய விசீரணத்தையும் ரப்புல் ஆலமீன் கால்களிலே கொட்டி கொடுத்தான். பெருமக்களே, ஒற்றுமையோடு வாழ்ந்தாங்க. கருத்து வேற்றுமை யாருக்குங்க இருக்கல? கருத்து வேற்றுமை யாருக்குங்க இருக்கல? சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கவில்லையா? தபீஈன்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கவில்லையா? இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கவில்லையா? அந்த வேற்றுமையினால் எத்தனை யுத்தங்கள் நடந்தது? ஆயிஷா அம்மாவுக்கும் அலிநாயகத்திற்கும் எத்தனை யுத்தங்கள் நடந்ததுங்க, நாங்க பார்க்கிறோமா இல்லையா? கருத்து வேற்றுமையினாலே தாங்க 4 மதுஹபுகளை உருவாயிச்சு. கருத்து வேற்றுமையில தானே 4 மதுஹபுகளை இந்த உம்மத்திற்கு அந்த இமாம்கள் எங்களுக்கு பரிசாக தந்தார்கள். ஆனா அவங்க யாரும் அடிச்சுக்கல பெருமக்களே, அவங்க யாரும் அடிச்சுக்கல. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனையை பயன்படுத்தி கொண்ட கிறிஸ்தவேலர்கள் என்ன கடிதம் எழுதினாங்களாம் தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து எழுதினாங்களாம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கும் அலிக்கும் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனை எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு சாட்சியாக, உங்களுக்கு பக்க பலமாக நாங்க வந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்க படையில எங்களையும் நீங்க தயார்படுத்தி வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதெல்லாம் குரல் தருவீர்களோ அப்பொழுதெல்லாம் அலிக்கு எதிராக ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு எதிராக நாங்களும் உங்க கூட வந்து ஜாயின் ஆயிக்கிறோம்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொன்ன நேரத்திலே தான் அடுத்த கணம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பதில் கொடுத்தார்களாம். என்ன தெரியுமா? ஏ நாய்களே, ஏ யூத நாய்களே, உங்களுக்கு இந்த முஆவியாவினுடைய பதில் இந்தாருங்கள். ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்களா தெரியுமா? எனக்கும் அலிக்கும் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில 1000 பிரச்சனை இருக்கும், எனக்கும் அவங்களுக்கு இடையில 1000 பிரச்சனை இருக்கும். நாங்க அடிச்சுக்குவோம், நாளைக்கு அடிச்சுக்குவோம், இன்னைக்கு ஒன்னாயிக்குவோம், இன்னைக்கு சேர்ந்துக்குவோம். அது எங்களுக்கும் எங்களுடைய மார்க்கத்திற்கும் இடையில் உள்ள பிரச்சனை. இடையில் நீ வந்து தலையை போட்டால் அலியினுடைய படையில் முதலாவது பிரதியாக நான் நிற்பேன், முதலாவது தளபதியா நான் நிற்பேன். என் படைக்கு பின்னாலதான் அடுத்தது அவருடைய படைக்கு நீ போகணும் என்று கடிதம் எழுதிய கூட்டம் பெருமக்களை நாங்கள். இன்னைக்கு நாங்க இப்படி சிதறி கிடக்கிறோம்னு சொன்னா எங்களை வைத்து எல்லோரும் சில்லறை வேலைகளை பார்த்து போவார்கள். நாங்க ஒன்னும் எதிலும் குறைந்தவர்கள் கிடையாது பெருமக்களே. கலிமா ஒன்றுதான், ரசூல் ஒன்றுதான், கஅபா ஒன்றுதான், மௌத்து ஒன்றுதான், சக்கராத்து ஒன்றுதான், கபரு ஒன்றுதான், 2 புடவை தான் உங்களுக்கானதுதான். அது வரையிலும் இந்த போராட்டம். யோசிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு எப்படி எல்லாம் நாம இருக்கிறோம், எப்படி எல்லாம் எங்களுடைய சமுதாயம் பின்னடைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனுடைய வசனம் பேசுது. அல்லாஹ் சொல்றான், நீங்க பிரிஞ்சு போனா 2 விஷயங்களை உங்கள்ட்ட இருந்து நான் எடுப்பேன். ஒலா தனாஸஉ, ஒலா தனாஸஉ. நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னா, ஒற்றுமையை இழந்து நீங்க போயிட்டீங்கன்னா 2 விஷயத்தை உங்ககிட்ட இருந்து நான் எடுப்பேன், கிடைக்காது. இன்னைக்கு நடக்குது. ஃபதஃப்ஷலு வதذهب ريحكم, அல்லாஹ் சொல்றாங்க ஃபதஃப்ஷலு வதذهب ريحكم. முதலாவது ஃபதஃப்ஷலு, நீங்கள் கோழையாகி போவீர்கள், வீரமே இருக்காது உங்ககிட்ட. எப்பொழுது ஒற்றுமையோடு பலமாக எதிர்த்து நிற்கின்ற ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் இடையில் புகுவதற்கு சிங்கமும் கூட பயப்படுவோ, ஒரே குடையில் ஒரே அணியில் திரண்டு நீங்கள் நின்றால், கருத்து வேற்றுமைகள் உங்களிடத்தில் இருந்தாலும் களிமா சொன்னவன் என்ற வகையிலே நீங்கள் உங்களுக்குள் கரம் கோர்த்து நின்றால் அடுத்தவனால் யாராலே ஒன்று செய்ய முடியாது பெருமக்களே. அல்லாஹ் சொல்றான், நீங்க கோழையாகி போவீர்கள், உங்களிடமிருந்து தைரியத்தை நான் எடுப்பேன், உங்கள்கிட்ட இருந்து தைரியத்தை நான் எடுப்பேன். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? யாரோ ஒரு நாடு எங்கோ இருக்குது, அதுக்கு அடிக்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று முக்கியமான சர்வதேச நாடுகளின் பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய நாடுகள் நினைத்திருந்தால் அந்த பலஸ்தீன மக்களுக்கு ஒரு உதவியை கொடுத்திருக்கலாமா இல்லையா?
இந்த பலஸ்தீன மக்களுக்கு ஒரு உதவியை கொடுத்திருக்கலாமா இல்லையா? பிஞ்சு குழந்தைகள் கைகளும் கால்களும் எடுக்கப்பட்டு துண்டு துண்டாக மாறி போகின்ற நிகழ்வுகள் எங்களுடைய கண்களில் வந்து வந்து செல்லும் பொழுதெல்லாம் அருமையானவர்களே, ஒரு தாயாக இருந்து, ஒரு தகப்பனாக இருந்து, ஒரு சமூகத்தில் உள்ளவனாக இருந்து நம்ம கண்ணு கலங்கலன்னா அதை நினைத்து கவலைப்படவில்லை என்றால் ஈமான் என்பதற்கு என்னங்க அடையாளம் இருக்குது? அருமையானவர்களே, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமையை இழந்து விட்டோம். அல்லாஹ் சொல்றான், கோழையாகி போவீர்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆடிக்கொண்டிருக்கின்றது சமுதாயம். காரணம் என்ன? ஒற்றுமை இல்லாத சமுதாயம். ஒற்றுமை இழந்தோம். அந்த வழியில் அல்லாஹ் தஆலா எல்லா உணர்வுகளையும் தூக்கி எடுத்துட்டான். இரண்டாவது சொல்றான் அல்லாஹ் தஆலா, வதப்ஷலு வதத்ஹப ரீஹுக்கும். முதலாவது ஸ்ட்ராங் தன்மை, இந்த ஸ்ட்ரென்த்தை உங்களிடமிருந்து எடுத்து விடுவோம். இரண்டாவது எக்கனாமிக்கல் ப்ராஸ்பரிட்டி, பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு நாங்கள் தடை செய்வோம். உங்களுக்கு முதலாவது உங்களை கோழைகளாக ஆக்குவோம். இரண்டாவது உங்களை பொருளாதாரம், உங்களுடைய பொருளாதாரம் இழக்கப்படும். பொருளாதாரம் இழக்கப்படும். ரெண்டு விஷயம் குர்ஆன் சொல்லுது. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? பொருளாதாரம் எடுக்கப்படும் என்றால் ஒன்று அது அழியணும் அல்லது பரக்கத்தை எடுக்கணும். ரெண்டு விஷயம். ஒன்று அது அழியணும் அல்லது சேமித்து எவ்வளவுதான் முன்னேறினாலும், எவ்வளவுதான் சேமித்தாலும் போதாது, கனாஅத்து இல்லை, போதாது, பரக்கத்து இல்லை. அல்லாஹ் எடுத்துட்டான், பரக்கத்தை எடுத்துட்டான். காரணம் என்ன? பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றம். கோழைகளாகி போனீர்கள். முக்கியமான மெயின் ரீசன் ரெண்டு தான். ஏன்னா சமூகத்தில் ஒற்றுமை இல்லை. ஒன்னாக இருந்து நீங்கள் ஒற்றுமையோடு பயணித்து அல்லாஹ்வை முன்னோக்கி இறை சிந்தனையில் நீங்கள் ஆழ்ந்து விட்டால் உங்களுடைய நிலைமை எல்லாம் மாறி போகும். குர்ஆனுடைய வசனம் பேசுகின்றது பெருமக்களே. ஆக ஒற்றுமை அவ்வளவு முக்கியமானது, சகோதரத்துவம் அவ்வளவு முக்கியமானது. சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குதே பாருங்க. தன்னுடைய சகோதரனுக்காக, தன்னுடைய பக்கத்து வீட்டானுக்காக, தன்னுடைய அண்டை வீட்டானுக்காக, தன்னுடைய அயலவனுக்காக சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறைகள் எங்கள் ஆபாக்கள்ங்க. அவங்க எங்க ஆபாக்கள் எர்மூக் யுத்தத்திலே நாங்கள் படித்திருக்கின்றோம் பெருமக்களே. அந்த ஹிஸ்டரியை, வரலாறுகளை 4 சஹாபாக்கள் ஒரே நேரத்தில் ஷஹீதானார்கள். ஷஹீதாகி குற்றுயிரும் குறையுயிருமாக கிடக்கின்ற ஒரு சஹாபிக்கு அவருடைய சகோதரன் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்ட நேரத்திலே எடுத்து செல்லக்கூடிய வழியிலே அந்த சஹாபியின் பக்கத்தில் இருந்த இன்னொரு சஹாபி தண்ணீர் என்ற பொழுது தனக்கு வந்த தண்ணீர் வேண்டாம், என் சகோதரனுக்கு கொடு என்ற நேரத்திலே அந்த சஹாபி குடிக்கும் பொழுது, அந்த சஹாபி குடிப்பதற்கு எத்தனிக்கும் பொழுது அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த அடுத்த சஹாபிக்கு தண்ணீர் தேவைப்பட்டு அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அங்கு சென்று 4வது சஹாபியிடத்திலும் சென்று 4 சஹாபாக்களும் ஷஹீதான வரலாறு எங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியுமா? சகோதரத்துவங்க. சகோதரத்துவம். நமக்கு பேரு வேறா இருக்கலாம், நமக்கு மொழி வேறா இருக்கலாம், நமக்கு நிறம் வேறா இருக்கலாம், நம்ம ஊரு வேறா இருக்கலாம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துங்க. நாங்க இந்த உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசான உம்மத்து அல்ல பெருமக்களே. இன்னைக்கு உலகத்தில் இறுதி உம்மத்தாக நாங்கள் வந்து நாளை மறுமையில் சொர்க்கத்தின் முதலாவது கதவை தட்டுவது நாங்கள் என்றால் அந்த உம்மத்து எவ்வளவு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் தெரியுமா? எந்த முகத்தை வைத்து பெருமானாரை நாங்கள் பார்ப்போம்? எந்த முகத்தை வைத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை நாங்கள் பார்ப்போம்? எந்த முகத்தை வைத்து சஹாபாக்களை நாங்கள் பார்ப்போம்? எந்த முகத்தை வைத்து தாபிஊன்களை நாங்கள் பார்ப்போம்? எந்த முகத்தை வைத்து சாலிஹீன்கள் நன்மக்களை நாங்கள் பார்ப்போம்? இந்த மார்க்கத்திற்காக ஒற்றுமையோடு செயற்பட்ட ஒவ்வொரு வீரர்களையும் என்ன முகத்தை வச்சுங்க எங்களால பார்க்க முடியும்? நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அருமையானவர்களே, இது நீண்ட ஒரு தலை அங்கம், இது சிறப்பான ஒரு தலை அங்கம். ஒற்றுமை அவ்வளவு பேணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதனை நாங்கள் உள்ளங்களிலே ஆணித்தளமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 விஷயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, ஒற்றுமை ஏற்படுவதற்கான வழி என்ன?
நம்ம ஒற்றுமையை பத்தி சொல்லிட்டோம். எங்க சமுதாயம் பிரிஞ்சு போயிருக்குது, பிளவுபட்டு போயிருக்குது என்கிறத நம்ம சொல்லிட்டோம். 2 வழிகளை எங்களுக்கு ஹதீஸ் குர்ஆனின் வழியாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம். 2 விஷயம் ஹதீஸ்களின் வழியாக, குர்ஆன் ஆயாத்துகளின் வழியாக, நல்லோர்கள் சாலிஹீன்களின் வழியாக எங்களுக்கு சொல்லித் தரப்படுகிறது. அதிகமான விஷயம், 2 விஷயம் இந்த ஹுத்பாவுக்கு போதும் என்கிறதுனால இந்த 2ஐயும் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். முதலாவது என்ன சொல்கின்றது தெரியுமா? மார்க்கம் ஒற்றுமை உங்களுக்கு மத்தியில் பேணப்படணுமா, சகோதரத்துவம் பேணப்படணுமா, சிரிச்ச முகத்தோட நீங்க இருக்கணும். அடுத்த சமூகத்தை பார்த்து என்கிறத விட எங்க சமூகத்துல இருக்கக்கூடியவங்களை பார்த்து நாம சிரிக்கணும். தபஸ்ஸம். அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதாவது லிமுசாஃபஹத்தி தஸீது ஃபில் மவத்தா, முசாபஹா செய்யுங்கள். முதலாவது விஷயம் முசாபஹா செய்யுங்கள், முஆனகா செய்யுங்கள். அதனால தாங்க எங்களுடைய ஆபாக்கள் ஒவ்வொரு நாளும் முசாபஹா செய்வார்கள். பழைய ஆக்களை பாருங்க, கையை பிடிச்சிங்கன்னா விட்டுட மாட்டாங்கங்க, பிடிச்சி சந்தோஷ விகுதியிலே முசாபஹா முஆனகா செய்து கட்டி தழுவார்கள் பாருங்கள். அந்த நேரத்தில் இருக்கின்ற எல்லா குரோதங்களும் மறந்து போகும். எங்க ஆபாக்கள் காட்டின எந்த வழியும் பிழை அல்ல பெருமக்களே, எங்கள் ஆபாக்கள் சொன்ன எந்த வழியும் பிழை அல்ல. முசாபஹா செய்தால் உள்ளத்திலே மவத்தா ஏற்படும் என்றார்கள் பெருமக்கள். சந்தோஷம் ஏற்படும், அன்பு ஏற்படும். முசாபஹா செய்யுங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு முசாபஹா செய்றோம்? வெறுமனே ரமலானுடைய காலம் வந்தா, ஹஜ்ஜுடைய காலம் வந்தா, இல்ல நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் வந்தா மட்டும்தான் எங்க சகோதரருடைய கையில எங்களுடைய கை போய் ஜாயின் ஆகும். சயின்டிபிக்கலாக எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? சைக்காலஜிக்கலாக எவ்வளவு விஷயம் பேசுது தெரியுமா? 2 மனிதர்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து முசாபஹா செய்யும் பொழுது, இறுக்கமாக கரங்களை பிடித்துக் கொள்ளும் பொழுது, கட்டை விரல்களை ஒன்றோடொன்று அழுத்திக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு விதமான ஆற்றல் பரவுகின்றது. உடம்புல ஒரு பவர் கிடைக்குது. கிடைச்சிச்சா இல்லையா? கிடைக்குதா இல்லையா? பிடிச்சு பாருங்க பெருமக்களை, முசாபஹா செஞ்சு பாருங்க. இன்னைக்கு கையை பிடிக்கிறது ஏனோ தானோன்னு பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சி முசாபஹா செய்யுங்கன்னா நீ வேற நான் வேற அப்படிங்கிற ரீதியில முசாபஹா செய்தால் நாயகம் சொல்வார்கள், உங்களுடைய கரம் பற்றி பிடித்தால் அந்த கரத்தை அடுத்த மனிதர்கள் எடுக்கும் வரையிலும் நீங்க எடுத்துடக்கூடாது. இங்க நாயகத்தினுடைய சுன்னாக்கள் ஒண்ணு என்ன தெரியுமா? கண்மணி நாயகத்துக்கு யாராச்சும் முசாபஹா செஞ்சா விட மாட்டாங்க, அவங்க எடுக்கிற வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க. இன்னைக்கு முசாபஹா இவர் எடுக்கிறதா அவர் எடுக்கிறதான்னு இருக்கும். அவர் எடுக்கிறதா இவர் எடுக்கிறதா ஒண்ணு விளங்காது. முசாபான 2 விரல்ல டச் ஆயிட்டு போயிடுது. முசாபஹா உடலுக்கு சக்தியை தருகிறது, உள்ளத்துக்கு சக்தியை தருகிறது, அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று தருகிறது. பெருமக்களே, சலாம் சொல்லி கொடுக்கிறது, சலாம் சொல்லி எங்க கையை நாங்க கொடுக்கிறது. பற்றி பிடிங்கள். இதுல நிறைய பரக்கத்து இருக்குது, நிறைய அருள் இருக்குது. நான் நிறைய விஷயங்களை பேசலாம். ஒரு சகோதரன், ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய வியர்வை என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் வியர்வையோடு கலக்கும் பொழுது அங்க எனர்ஜிக்கள் வெளியாது. இன்னைக்கு சயின்டிபிக்கலாக நிரூபிக்கப்படுகிறது. கட்டை விரல்களை அமர்த்தும் பொழுது ஹார்ட்டிடம் டச் ஆகுது, சயின்டிபிக்கல் நிரூபிக்குது. அதனாலதான் அங்க முசாபஹா அதான் சொன்னாங்க, என்ன தஸீது ஃபில் மவத்தா, தஸீது ஃபில் மவத்தா முசாபஹா. முசாபஹா செய்யுங்கள், முஆனகா செய்யுங்கள், அன்பு அதிகரிக்கும், நேசம் அதிகரிக்கும். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தத்குலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்க யாரும் சொர்க்கத்துக்கு போக இயலாது மூமின்களாகும் வரையிலும். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, எப்ப நீங்க மூமின்களாக மாறுவீங்க தெரியுமா? உங்களுக்குள்ள நீங்க அன்பை, பரஸ்பரத்தை பகிர்ந்து கொள்ளாத வரைக்கும் நீங்க மூமின்கள் கிடையாது. நீ மூமினானதான் சொர்க்கம் போகலாம். நீ எப்ப மூமினாகவே தெரியுமா? நீ அன்பை பரப்பினால், நீ அன்பை விதைத்தால், உன் இஸ்லாமிய மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு அன்பை, ஒரு சந்தோஷத்தை நீ கொடுத்துட்டாய். அது ஒரு பார்த்த பார்வையில சிரிச்சிட்டு போங்க பெருமக்களே. சிரிச்சிட்டு போறதுனால என்னங்க குறைய போகுது? நாயகம் சொன்னாங்களா இல்லையா? தபஸ்ஸம் ஃபி வஜி அஹீக சதக்கா, உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூக்கிறது சதக்கா என்றாங்க இல்லையா? சதக்கா என்றார்கள். இன்னைக்கு ஏனோ தானோ என்று நம்ம கடந்து போறோங்க. பிராக்டிக்கலாக
லைஃபை இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் பெருமக்கள் சொல்வார்கள், சுற்றி இருக்கின்ற சமூகத்தை மறந்துவிட்டு எங்கோ இருக்கின்ற ஒன்றுக்காக மனிதர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தாயினுடைய பாதத்துக்கு கீழால சொர்க்கம் இருக்குது, மனைவியை திருப்திப்படுத்துவதில் சொர்க்கம் இருக்கின்றது, பெரியோர்களை மதிப்பதில் சொர்க்கம் இருக்கின்றது, உன் சகோதரனுக்கு உதவி செய்வதில் சொர்க்கம் இருக்கின்றது. வீதியில் நீ நடந்து செல்லும் பொழுது பாதைக்கு அபீதமாக, பாதைக்கு அநியாயம் தருகின்ற ஒரு முள்ளை நீ ஒதுக்கி போட்டால் உனக்கு சொர்க்கம் இருக்குது. எங்க நினைக்கிறோம் நாங்க மார்க்கத்தை? எங்க வச்சிருக்கிறோம் நாங்க மார்க்கம் தெரியுமா? இது எல்லாம் உனக்கான நன்மையினுடைய எடைகளை அதிகப்படுத்தும். இது எல்லாம் உனக்கான நன்மைகளை அதிகப்படுத்தும். நாயகம் சொல்வார்கள், அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும் அஃஸஹுஸ் ஸலாம பைனக்கும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லித்தாரேன், இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லித்தாரேன். உங்களுக்கு மத்தியில் அன்பு வேணும்னா, உங்களுக்கு மத்தியில் பாசம் வேணும்னா சலான் சொல்லுங்க. எல்லாருக்கும் சலான் சொல்லுங்க. அஃஸஹுஸ் ஸலாம பைனக்கும். உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுமா பெருமக்களே? அதெல்லாம் மறந்து போனோங்க நாங்கள். இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போனோம். ஒரு கட்டத்திலே பெரியோர்கள் வந்தால் சலாத்தை சொல்லி கடந்து சென்ற நாங்கள் இன்னைக்கு போற வாக்குல பீப்புன்னு கோன் அடிச்சுட்டு போறான், பீப்புன்னு கோன் அடிச்சுட்டு போறான். இது வாங்க மார்க்கம். சலாம் சொன்னால் என்ன குறைந்து போக போகிறது? நாயகம் சொல்றாங்க, சலாத்தை சொல்லி உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படும், மகிழ்வு ஏற்படும். மகிழ்வு ஏற்பட்டு நீ சந்தோஷம் ஏற்பட்டு உனக்குள் நிம்மதி வந்தால் நீ மூமினாக மாறுவாய். நீ மூமினா மாறினா தான் சொர்க்கம் போக முடியும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க. உன்னுடைய அடுத்த சகோதரன் விரும்புகின்றதை நீ விரும்பாத வரை, அல்லது நீ விரும்புவதை உன்னுடைய அடுத்த சகோதரனுக்கு கொடுக்காத வரைக்கும் நீ மூமின் அல்ல. அல்லாஹு தாலா எங்கள் பாவங்கள், தவறுகள், குற்றம், குறைகளை எல்லாம் மன்னித்து மறைத்து அருள் புரிவானாக. ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய தவறுகள், குற்றம், குறைகள், பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்த எங்கள் மாதா பிதாக்களின் பாவங்கள், குற்றம், குறைகளை மன்னிப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, இந்த ஊர் மக்களையும் இந்த ஊராரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. நீ விரும்புகின்ற சகோதரத்துவத்தை தருவாயாக. நீ விரும்புகின்ற சமத்துவத்தை தருவாயாக. ரப்பே, மனிதர்களின் உள்ளங்களை உடைத்து உன்னை ஒரு பொழுதும் நெருங்க முடியாது இறைவா. மனிதர்களின் உள்ளங்களை நோகித்து உன்னை ஒரு பொழுதும் நெருங்க முடியாது ரஹ்மானே. யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீனே, அடுத்த மனிதர்களின் உள்ளங்களை 1% கூட நாங்கள் நோகிக்காத வாழ்க்கை எங்களுக்கு தந்து விடுவாயாக. வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.